ஸ்கிப் பண்ணிட்டுலாம் போயிடாதீங்க. சுலபமான முறையில சூப்பர் ஆட்டுக்கால் பாயா எப்படி குக்கர்ல பண்றதுன்னா இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். டைம் வேஸ்ட் பண்ணாம வாங்க இந்த ரெசிபிக்குள்ள போலாம். இந்த ரெசிபி செய்ய நான் இன்னைக்கு 4 கால் எடுத்திருக்கேன். அதை கடையிலேயே நல்லா சுட்டு வாங்கிக்கோங்க. வீட்டுக்கு வந்துட்டு இதை 2 தண்ணி வச்சு நல்லா சுத்தம் பண்ணிக்கோங்க. கத்தி வச்சு அந்த கருப்பு கருப்பா இருக்கிறதெல்லாம் சீச்சிங்கன்னா அழகா வந்துடும். திருப்பி கிளீன் பண்ணிட்டு இந்த மாதிரி ஒரு காலை 3ஆ கட் பண்ணிக்கோங்க. அப்ப நம்மளுக்கு அதை குக் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். கட் பண்ணி வச்சிருக்க ஆட்டுக்காலை ஒரு அகலமான பாத்திரத்துல சேர்த்துட்டு கொஞ்சம் சூடா இருக்க தண்ணிய மூழ்கிற அளவுக்கு இதுல சேர்த்து ஒரு 10ல இருந்து 15 நிமிஷம் ஊற வச்சுக்கோங்க. இப்படி செய்யல அதுல ஏதாவது பாக்டீரியா கிருமி இருந்துச்சுன்னா அதெல்லாம் செத்து போயிடும். இந்த ஆட்டுக்கால் பாயாக்கு இப்ப நம்ம ஒரு மசாலா பேஸ்ட் அரைச்சிக்க போறோம். மிக்ஸி ஜார்ல 1/2 கப் அளவு துருவின தேங்காய், இதோட 2 டேபிள் ஸ்பூன் பொட்டுக்கடலை, 1/2 டீஸ்பூன் சோம்பு, 1/2 டீஸ்பூன் மிளகு, கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்டா அரைச்சி எடுத்துக்கோங்க. பாருங்க, இந்த அளவுக்கு ஸ்மூத்தா இருக்கணும். இப்போ தண்ணி எல்லாம் வடிச்சிட்டு இந்த ஆட்டுக்கால்ல 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா பெசரிட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு இதை அப்படியே வச்சிருங்க. இந்த மாதிரி செய்யல ஆட்டுக்கால்ல நல்லா உப்பு சார்ந்திருக்கும். அப்ப நம்ம பாயால சேர்க்கையில இன்னுமே சூப்பரா இருக்கும். இப்ப நம்ம ஆட்டுக்கால் பாயா செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். அது குக்கர்ல ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடேறினதுக்கு அப்புறமா 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1 நட்சத்திர சோம்பு, 1 பிரியாணி இலை சேர்த்துட்டு 3 வெங்காயத்தை நல்லா பொடி பொடியா கட் பண்ணி சேர்த்து எண்ணெயில நல்லா வதக்கி விடுங்க. இதோட ஒரு கொத்து கருவேப்பிலை, 3 பச்சை மிளகாயும் சேர்த்துக்கோங்க. நம்ம சேர்த்திருக்க பச்சை மிளகாய், வெங்காயம் எல்லாம் எண்ணெயில நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கோங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போற வரைக்கும் எண்ணெயில நல்லா வதக்கி விட்டுருங்க. இஞ்சி பூண்டு விழுதோட பச்சை வாசனை போனோடனே 3 தக்காளி இதோட சேர்த்துக்கோங்க. தக்காளிக்கு தேவையான அளவு உப்பு, 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தக்காளி நல்லா குழையிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. தக்காளி ஓரளவுக்கு மசிஞ்சதுக்கு அப்புறமா 2 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்துக்கோங்க. இதோட 1/2 டீஸ்பூன் அளவு சீரகத்தூளும் சேர்த்துக்கோங்க. இப்ப நம்ம அரைச்சு வச்சிருக்க பேஸ்டையும் சேர்த்துட்டு தக்காளி, வெங்காயம், நம்ம அரைச்சிருக்க பேஸ்ட்லாம் நல்லா மிக்ஸ் ஆகுற மாதிரி நல்லா வதக்கி விட்டுருங்க. இதை ஒரு 1 நிமிஷத்துக்கு கொதிக்க விட்டுருங்க. 1 நிமிஷத்துக்கு அப்புறமா நம்ம கிளறி வச்சிருக்க ஆட்டுக்காலை இதோட சேர்த்துட்டு மசாலா ஆட்டுக்கால்லாம் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நான் இன்னைக்கு 1 ஆட்டுக்கால் தான் காட்டியிருக்கேன். நீங்க 2 ஆட்டுக்கால், அதாவது 8 கால் எடுக்கிறீங்கன்னா நான் இன்னைக்கு காட்டியிருக்க அளவெல்லாம் அப்படியே டபுள் பண்ணிக்கோங்க, கரெக்டா இருக்கும். இப்போ கால் மூழ்கிற அளவுக்கு இதுல தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாவே சேர்த்துக்கோங்க, அப்பதான் கால் வேகிறதுக்கு ஈஸியா இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு மசாலா கால் எல்லாம் ஒரு சேர நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜ்ல உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவா சேர்த்துக்கோங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணிட்டு மிதமான தீயில வச்சு ஒரு 10ல இருந்து 15 விசில் விட்டுக்கோங்க. அப்பதான் கால் நல்லா வெந்து சாஃப்டா வரும். பதினஞ்சு விசிலுக்கு அப்புறமா ப்ரெஷர்லாம் ரிலீஸ் ஆனோடனே இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க, அப்படியே எண்ணெய் எல்லாம் மேல மிதந்து கம கமன்னு சூப்பரா நம்மளோட ஆட்டுக்கால் பாயா ரெடி ஆயிருச்சு. வீடியோ அப்படியே கம கமன்னு வாசனை வருதுங்க. இதோட சுட சுட இடியப்பத்தோட சர்வ் பண்ணீங்கன்னா அப்பா குட்டி பொலியான காம்பினேஷனா இருக்கும். கண்டிப்பா இந்த ஆட்டுக்கால் பாயாவை ட்ரை பண்ணி பாருங்க. பாத்தீங்களா, ஆட்டுக்கால் பாயா எவ்வளவு சுலபமா ரெடி பண்ணிட்டோம். இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணுங்க.
நான் போடுற ரெகுலர் வீடியோஸ் உங்க கைக்கு வந்து சேரணும்னா நம்ம சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. நாளைக்கு இன்னொரு புது ரெசிபியோட உங்க எல்லாரையும் நான் வந்து மீட் பண்றேன். பாய்.